Hi students, welcome to SR Academy. 10th standard public exam நெருங்கிடுச்சு. இதில் தமிழ் எக்ஸாமில் 5 மார்க் கேட்பாங்க. இது வந்து 38வது கொஷின்லேருந்து 42வது கேள்வி வரைக்கும் 5 மார்க் கேட்குறாங்க. இந்த 5 மார்க்கு எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம் நடைபெற்றிருக்கு. இந்த பப்ளிக் எக்ஸாமில் எந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்றத வச்சு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இதில் இருந்து கண்டிப்பாக நான் மொத்தம் 6 கொஷின் சொல்கிறேன். அதில் 2 அல்லது 3 கொஷின் கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ நீங்கள் படித்து ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றத உங்களையே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குறள் வழி விளக்குக. இந்த கொஷின் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 2வது கேள்வி, சிலப்பதிகார மருவூர் பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. இந்த கொஷினாக அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் படித்ததை நினைவுபடுத்துங்க. 3வது கேள்வி, தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு குறித்து விவரித்து எழுதுக. இந்த கேள்வியும் ஒரு ரிப்பீட்டடான கொஷின். 4வது கேள்வி, மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. இந்த கொஷினும் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 5வது கொஷின் பார்க்க போகிறோம். பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. இந்த கடிதம் எழுதுக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்குங்க. கடைசி கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கொஷின்ஸ்லாம் அனுப்பிவிடுங்க. அதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கடைசி கொஷின் 6, பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகளை பட்டியலிடுக. ஸோ இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஷின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். எக்ஸாமில் 100க்கு 100 மார்க் எடுக்க வாழ்த்துக்கள்.